ஏய், நீ எப்படிடா இங்க? ஏய், பயப்படாத ரோகிணி, பயப்படாத. நான் தான், வேற யாரும் இல்ல. டேய், நீ எப்படிடா இங்க உள்ள வந்த? என்ன ரோகிணி, என்ன பார்த்ததும் எப்படி இருக்கீங்க கௌதம் கேட்டு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிப்பேன்னு நினைச்சா எப்படி வந்தேன்னு கேக்குற? ஓ, கழுத்துல ஒரு முறை தாலி கயிறு ஏறினதும் என்னையும் நம்ம காதலையும் ஒரேடியா மறந்துட்டல்ல. போ ரோகிணி. டேய், முதல்ல வெளிய போ. எதுக்கு நீ உள்ள வந்த? யார கேட்டு வந்த? வெளிய போடா, போன்னு சொல்றல. போற ரோகிணி, போறேன். இப்பதானே வந்திருக்கேன். வந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்த வழியா பார்த்து போயிட்டே இருக்க போறேன். ஏய், இரு, கிட்ட வராத. இன்னும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னடா இருக்கு? என் வாழ்க்கையை நாசம் பண்ண என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணி தொலைச்சிட்டியே. இன்னும் என்னடா மிச்சம் இருக்கு? போடா வெளிய, போன்னு சொல்றல. போ. இப்ப நீ போக போறியா இல்லையா? போக முடியாது என் செல்லக்குட்டி. இப்ப என்ன பண்ணுவ? ஏன்டா இப்படி என் வாழ்க்கையை அழிக்கணும்னு துடியா துடிக்கிற? நீ தானே என்னை ஏமாத்துன. என்னை என் குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வச்சல. அதுக்கப்புறமா உன் மனசு ஆறலையா? உன் வெறி அடங்கல? சொல்லுடா. எதுக்கு இப்படி வீணா டென்ஷன் ஆகி உன் எனர்ஜி எல்லாம் லாஸ் பண்ற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? நான் உன் பெட்ரூம்குள்ள வந்தது தப்பா? தப்பு மட்டும் இல்லடா, பெரிய குற்றம். உன்கிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க தயாரா இல்ல. மரியாதையா சொல்ற, வெளிய போ. என்ன குற்றம்? ஒருவேளை உனக்கும் அந்த குமரகுரு பையனுக்கும் கல்யாணம் ஆகாம உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்த பெட்ல சாரி 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 இதே மாதிரி ஒரு பெட்ல நீ நானும் தானே ஒன்னா படுத்திருப்போம். என்ன சொல்ற? அட பாவி, உன் நெஞ்சில கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறதுக்குனால எப்படிடா முடியுது? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இப்பவே இங்க இருந்து போயிடு. அவர் டிஃபன் வாங்கிட்டு வர கடைக்கு போயிருக்காரு. நீ கூட இங்க இருக்கிறத அவர் பார்த்தாரு, அவ்வளவுதான், என்ன அவரு கொன்னே போட்டுருவாரு. கொல்லட்டும். அதுக்காக தானே காமன் சுவர்லாம் எகிரி குதிச்சு கஷ்டப்பட்டு பால்கனிக்குள்ள இறங்கி இந்த ரூம்குள்ள வந்திருக்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்ல. டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ண? என்ன நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துன. தாலி கட்டுற நேரத்துல என்ன வர சொல்லி என் குடும்பத்துக்கிட்ட என்ன மாட்ட வச்ச. எல்லாருக்கும் முன்னாடி கெட்ட பேரோட என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்ச. என் மேல பாசம் வச்சிருந்த என் அண்ணனுக்கு என்ன ஆகாம பண்ணிட்ட. ஆமா ஆமா, இது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு நான் வாழ ஆரம்பிக்கிறப்ப என் புருஷன் மனசுல சந்தேகத்தை விதைச்சு அவரை தூண்டி விட்டு என் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறியே. நீ நல்லா இருப்பியா? நாசமா தாண்டா போவ. சாபம்ன்றியா? ஒருத்தரை காதலிச்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட சாபலாம் பலிக்கவே பலிக்காது. நம்ப வேணா, டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? வேண்டாம் கௌதம், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. மரியாதையா சொல்றேன், போயிடு. போயிடுன்னு சொல்றல, போ. ஹோட்டலுக்கு டிஃபன் வாங்க போன உன் புருஷன் வந்துட்ட ரோகிணி. 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். நீ எனக்கு ஊட்டி விடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நம்ம 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிறத அங்க ஓரமா உட்காந்து உன் புருஷன் வேடிக்கை பார்த்துட்டு அவனே சாப்பிட்டோம். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன ரோகிணி, உன் எக்ஸ் லவருக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பியா? இப்ப நீ இங்க இருந்து போகல, உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். கொல்றதே பாவம், அதுவும் உன் அப்பாவி எக்ஸ் லவரை கழுத்தை நெரிச்சு கொல்றது ரொம்ப ரொம்ப பாவம். அந்த பாவத்தை நீ செய்யலாமா சொல்லு? அட பூக்கடை, பேசாம இன்னைக்கு ராத்திரி ரோகிணிக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதுதான். அக்கா, மல்லிப்பூ இருக்கா? இருக்குப்பா. எவ்வளவு வேணும்? 3 முழத்துக்கு கொடுத்துருங்கக்கா. 3 முழமா? சரிப்பா.
இந்தாப்பா எவ்வளோக்கா ஆச்சு? 80 ரூபா ஆச்சுப்பா. ஆ இந்தாங்கக்கா. தேங்க்ஸ்ப்பா. இந்தாப்பா. தேங்க்ஸ்க்கா. வாங்க. கௌதம் என்னை விட்டுரு கௌதம். உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் வரதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு கௌதம். ப்ளீஸ் கௌதம். உன்னை சிரிக்க சிரிக்க சந்தோஷமா வாழ வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டவனா, ஆனா நீ இப்படி அழுகிறத பாக்குறதுக்கு என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னை விட்டுரு கௌதம். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என்னை விட்டுரு கௌதம். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போ கௌதம். ப்ளீஸ் கௌதம். காரியம் ஆகணும்னா கழுத்தையும் பிடிப்பாங்க காலையும் பிடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் ஓ மூலமா அத நான் முத பாக்குறேன். நீ என்ன பண்ணாலும் இந்த இடத்த விட்டு நான் ஒரு அடி நகர மாட்டேன். என் முன்னாள் காதலியே. அப்படிலாம் சொல்லாத கௌதம். அப்படி சொல்லாத. சொன்னா கேளு. அவர் உன்னையும் என்னையும் ஒரே ரூம்ல வச்சு பார்த்தாருன்னா அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சிரும் கௌதம். முடியட்டும் ரோகிணி, முடியட்டும். எப்பவுமே ஒரு முடிவுல தான் ஒரு ஆரம்பம் இருக்கும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, தெய்வமே, என்ன காப்பாத்து, காப்பாத்து. அழு ரோகிணி, நல்ல அழு. இந்த அழுகெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். டேய், நான் உனக்கு என்னடா அப்படி கெடுதல் பண்ண? உன்னை காதலிச்சேன். மனசார தானடா உன்னை காதலிச்சேன். அப்புறம் எதுக்குடா இப்படி பண்ற? நான் என்னதான் பாவம் பண்ணேனே தெரியலையே. ஐயோ, தெரியலையா? போக போக தெரியும். மாமா, நிச்சயம் ரோஹிணியும் மாப்பிளையும் சேர்ந்து ரொம்ப நல்லா வாழ போறாங்க. அதையும் நீங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படதா போறீங்க மாமா. என்ன மாமா, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன். அப்படி இருந்தும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? ரோஹிணி நினைச்சு கவலைப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லம்மா ஆதுர. வேண்டாம் மாமா, நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ரோஹிணி அவ வாயால சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா அப்ப நீங்க நம்புவீங்கல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. அடே ஆதரே, நீ போன் பண்ணிட்டா, ஆனா உன் நேசத்துக்குரிய நாத்தனார் போனை எடுக்க மாட்டா. ஏன்னா போனை எடுக்கிற நிலைமையில அவ இப்ப இருக்க மாட்டா. என்ன விட்டுரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. சொன்னா கேளு. அவர்தான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போயிடு கௌதம், போயிடு கௌதம். ஓ, உன் புருஷன் போன் பண்ணா